இன்றைக்கு நாம் ஒரு புதிய தொடர். இந்த தொடருக்கு தலைப்பு வந்து டீச் அஸ் டு ப்ரே. ஜெபிக்க கற்று தாரும், ஜெபிக்க சொல்லி தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன் இதை நாம் தியானிக்க வேண்டும்? அதற்கு காரணம் என்னன்னா, வீட்டில் வந்து க்ரோசரிஸ் தீர்ந்து போயிடுச்சு, சமைக்கிறதுக்கான பொருள் தீர்ந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? சும்மா கடைக்கு போயிடுவீங்களா? ஒரு லிஸ்ட்டு போடுவீங்க. லிஸ்ட்டு போட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஜெபமும் அப்படி தான் ஆயிடுச்சு. எப்படின்னா, எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் நீட்ஸ் இருக்குது, தேவை இருக்குது. இதை போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்வேன்? அவர்கிட்ட டெய்லி சொல்லிடுவேன், ஆண்டவரே இன்னைக்கு இதை பண்ணிடுங்க, இதை நிறைவேற்றிருங்க, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, இதை முடிச்சிருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமேன் போட்டு நான் போயிடுவேன். இதுதான் நிறைய பேருக்கு ஜெபம் என்கிறதா இருக்கிறது. ஆனால் ஜெபம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வந்து என் தேவைகளை அவருக்கு அறிவிப்பது அல்ல. ஜெபம் என்பது பிரைமரிலி இட் இஸ் ரிலேஷன்ஷிப். முதன்மையாக ஜெபம் என்பது ஒரு உறவு, தேவனோடு கூட இருக்கிற உறவு. ரைட்? அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம இந்த ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. தயவுசெய்து என்கிட்ட கோச்சிக்காதீங்க. அப்படி கோச்சிக்கணும்னா பவுல் கிட்ட தான் நீங்கள் கோச்சிக்கணும். நான் நம்புகிறேன், தேவனுடைய ஆவியானவர் தான் பவுல் மூலமாக பேசினார் நம்புகிறேன். ஆகவே உங்களுக்கு ஏதாச்சும் கோபம் இருந்தால் பவுலை தேடி கண்டுபிடிச்சி அவரை பிடிச்சிக்கோங்க. வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ரைட்? உங்களுக்கு ஜெபிக்க, உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் ஜெபிக்க தெரியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிங்க, ரோமர் 8:26. ரோமன்ஸ் சாப்டர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஓகே, ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். காரணம் என்ன? நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எதற்கு ஜெபிக்கணும்னு தெரியாது. அப்படியே எதற்கு ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம மைண்ட்ல இருந்தா கூட அதுக்கு எப்படி நம்ம ஜெபித்து எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும் நமக்கு தெரியாதுன்னு வசனம் சொல்லுது. ரைட்? ரெண்டாவது இந்த வசனம் சொல்லுது, the only person who knows the will of God, தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஒரே நபர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். ஸோ அவர் என்ன செய்கிறாரா? நம் மூலமாய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். எதற்காக வேண்டுதல் செய்கிறார்? தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேண்டுதல் என்பது, prayer என்பது should always be according to the will of God. It is not according to my will. உங்க சித்தம் இல்லை, என் சித்தம் இல்லை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ரைட்? இப்போ சித்தம் என்று வரும்பொழுது தேவனுடைய சித்தத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். There are two aspects to it. ஒன்று, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் அல்லது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிற சித்தம். அது எங்க இருக்கு? ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டது எங்க இருக்கு? உங்க கையில ஒரு கருப்பு புஸ்தகம் வச்சிருக்கிறீங்களா? அந்த பிளாக் புக்ல தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் இருக்கிறது. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது மனுஷனுடைய சித்தத்தை நீங்கள் வாசிக்கவில்லை, சாத்தான் விரும்புகிறதை நிறைவேற்றினான் என்று நீங்கள் வாசிப்பதில்லை. இந்த வேதம் முழுவதும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தான் வெளிப்படுத்துகிறது. ரைட்? அதுல நிறைய காரியங்கள் God has revealed his will. அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தம் இன்னொன்று இருக்கு, வெளிப்படுத்தப்படாதது சிலது இருக்கு. எது? என்னுடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம். ரைட்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒன்று வெளிப்படுத்தப்பட்டது, பொதுவாக தேவன் வெளிப்படுத்தி வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. செகண்ட் வந்து ஸ்பெசிபிக்ஸ், என் வாழ்க்கையை பொறுத்த வரையிலும் தேவனுடைய சித்தம். வாட் டஸ் காட் ஹேவ் ஃபார் மீ? எனக்காக என்ன வைத்திருக்கிறார், எனக்காக அவர் என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்பது எனக்காக தேவன் வைத்திருக்கிற குறிப்பிட்ட தம்முடைய சித்தம். இப்போ அந்த சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேவை. காரணம் என்ன? எங்கேயும் எழுதி வைக்கப்படவில்லை, அது பரலோகத்துல அவருடைய புஸ்தக சுருள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? பிதாவினுடைய சித்தம் என்னும்
புஸ்தக சுருள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதை பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான் வெளிப்படுத்தி ஜெபிக்க முடியும். ஆகவே தான் எனக்கு ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்கிறார். நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது என்ன செய்றேன்? என் சித்தத்தை நான் ஜெபிக்கவில்லை, என் வாழ்க்கைக்கான தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நான் ஜெபிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல பவுல் தெளிவா சொல்றார், prayer is on 2 levels, right? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 Corinthians chapter 14 verse 15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஓகே, என்ன சொல்றாரு பவுல்? நான் எப்படி ஜெபிப்பேன்? ஆவியோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன் அல்லது ஜெபிப்பேன். அதே நேரத்தில் என்ன செய்வேன்? கருத்தோடும் நான் பண்ணுவேன். ஆவியில ஜெபம் பண்றது என்ன? praying in the spirit, praying in tongues. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்க. அது ஆவியில நீங்க நிறைந்து ஜெபிக்கிறது. ஆனா அதே நேரத்துல கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்றாரு பவுல். கருத்து மீன்ஸ் என்ன அர்த்தம்? என் சிந்தையை கொண்டு. கருத்து எங்க தோன்றுகிறது? சிந்தையில தான் கருத்துகள் வரும், ரைட்டா? கருத்தோடு நான் ஜெபிக்கிறேன்னா என் சிந்தையில வரக்கூடியதை வைத்து ஜெபிப்பது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க நீங்க, கரெக்டா? என்ன யோசிக்கிறோம்? நான் போய் முழங்கால் போடுவேன், ஆண்டவர் என்னெல்லாம் என் மைண்டில் ஞாபகப்படுத்துறாரோ எல்லாத்தையும் கடன்னு சொல்லிட்டு அவட்ட ஒப்பிச்சுட்டு வந்துட்டேன்னா ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படியும் கிடையாது. கருத்தோடு ஜெபிப்பதுக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான பேட்டர்ன் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய ஜெபங்கள் இருந்ததா இல்லையா? யாபேசின் ஜெபம் துவங்கி பல ஜெபங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த போது செய்த ஜெபம், தாவீது செய்த அநேக ஜெபங்கள், எத்தனையோ பேர் பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ ஜெபங்கள் செய்திருந்தாங்க. கரெக்ட்? சரி, நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களுக்கு இந்த ஜெபங்களை குறித்து தெரியாதா? தெரியும். கரெக்ட்? நல்லாவே அவங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டின் ஜெபங்கள் எல்லாம் ஒருவேளை அவங்க வேதமா கையில இல்லை, அவங்க தினந்தோறும் வாசிக்கலைன்னா கூட ஜெபாலயத்தில் போகும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது நிச்சயமாய் இதை குறித்தெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இவ்வளத்தையும் கேள்விப்பட்ட இவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள்ல ஒருத்தங்க கூட புறஜாதியான் கிடையாது, எல்லாமே யூதர்கள் தான். கரெக்டா? யூத மார்க்கத்திற்குள் இருந்தவர்கள் தான் அவருடைய 12 சீஷர்கள்ல இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாரும். டீச் us to pray. நான் நம்புறேன், தேவன் அவர்களை தங்களுக்காக கேட்க வைக்கவில்லை, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்க செய்தார். அல்லேலூயா, ரைட்? நமக்காக தான் கேட்க வச்சார். ஏன்? அவருக்கு தெரியும், இயர்ஸ் டவுன் த லைன் எங்க மக்கள் வந்து திசை தெரியாம, ஜெபம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்த தெரியாம என்ன பண்ணிடுவாங்க? தடுமாறிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில போராடி டெய்லி லிஸ்ட் ஆஃப் பிரேயர்ஸ் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, ஒன்றும் நடக்காது. ஏன் அப்படின்னா, ஜெபிக்க கற்று தருவது பரிசுத்த ஆவியானவர். அண்ட் he has a perfect model for it. அந்த மாடல் தான் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், ரைட்? இந்த ஜெபம் வேதத்துல 2 இடத்துல இருக்கு. ஒன்னு மத்தேயுல இருக்கு, இன்னொன்று லூக்கால இருக்கு. சரி, இப்போ அதை வாசிக்கலாம். முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 to 13 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Matthew chapter 6 verses 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஓகே, இப்போ இந்த ஜெபத்தை செஞ்சுட்டா போதுமா? இயேசு கிறிஸ்துவே சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபமாவது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய
விதமாவது, the way, the model of prayer is this அப்படின்னு சொல்லி தான் இதை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ஷார்ட் ப்ரேயரா தெரியுது. சே, நல்ல வசதியா இதை முடிச்சுட்டு போயிடலாம் நினைச்சோமே, இவங்க என்னன்னா விதம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, நீங்க இந்த ஜெபத்தை எடுத்து நீங்க கரெக்டா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கேரண்டியா ஃப்ரம் எனிவேர் ஃப்ரம் half an hour 40 minutes to 1 hour நீங்க ஆண்டவருடைய பிரசனத்துல உட்கார்ந்துருப்பீங்க. ரைட்டா? அவ்வளோ அழகான ஒரு ஜெபம். ஒவ்வொரு வார்த்தையிலும் கனம் இருக்கிறது. அதுல there is weight in every one of the words that are specified in this prayer. ஸோ ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பிரித்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, முதலாவது அங்கே சொல்லப்படுகிற காரியம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ரைட்? The first and foremost thing we need to understand, முதலாவது ஜெபம் பண்ணும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், யாரிடத்தில் ஜெபிக்கிறோமோ அவருக்கும் நமக்கும் என்ன உறவு, என்ன உறவுல நான் வந்திருக்கிறேன் ஜெபம் பண்றதுக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது ஒரு ஜெபம் இப்படி ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆரம்பிக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே மனா இருக்குமே தவிர என்ன இருக்காது? பிதாவே என்ற வார்த்தை அங்க இருக்கவே இருக்காது. இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிப்பாடை உலகத்திற்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த உறவுக்குள் நுழைவதற்கான வாசலையும் வழியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஸோ யாரிடத்தில் வந்திருக்கிறீர்கள்? உலகத்தில் இருக்கிற உங்கள் சரீர பிரகாரமான தகப்பனிடத்தில் நீங்கள் வரவில்லை. வான மண்டலங்களில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது அவர் தேவனாக பார்த்து நீங்கள் வரவில்லை. யாராக பார்த்து வந்திருக்கிறீர்கள்? என் தகப்பன். சொல்லுங்க, என் தகப்பன். நம்ம எல்லாருக்கும் இந்த ஆண்டவர் இந்த இது எவ்வளவுதான் எடுத்து எவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் வாயில என்ன வந்துருதுன்னா ஆண்டவர் கர்த்தர் தான் வருது. இன்னைக்குல இருந்து சொல்ல ஆரம்பிங்க, என் தகப்பனாகிய தேவன், எங்க அப்பாவாகிய தேவன், என் அப்பாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? சொல்லிக்கிட்டே இருங்க. வழங்குதா? ஏன்னா அவர் யாரா இருக்கிறார்னா உங்கள் தகப்பனாகிய தேவன். தி ஒன்லி ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் டு ஹிம் இஸ் as your father. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்த வரவில்லை, இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்த வந்தார். வாசிங்க, ரொம்ப அழகா சொல்லுது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Ephesians chapter 1 verses 5 and 6. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சுவிகார புத்திரர்கள் ஆகும்படி நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மள கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தானே எடுத்தாரு. வசனம் சொல்லுது இல்லையா? உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டோம். முன்குறிக்கப்பட்ட போது எப்படி முன்குறித்தார்? என் ஜனம் என்று முன்குறித்தாரா? என் மகன் என் மகள் என்று முன்குறித்தாரா? மகன் மகள் என்று தான் முன்குறித்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், தன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் தூரமாய் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யப்பட போறோம்? we are going to come into the kingdom as his daughters and sons. ஹல்லேலூயா. வாசிங்களேன், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Galatians 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். சரி, நல்லா கவனிங்க. உங்க இருதயத்திற்குள் யாருடைய ஆவி இருக்கிறது? குமாரனுடைய ஆவிதான் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. that doesn't mean பிதாவினுடைய ஆவி வேற குமாரனுடைய ஆவி வேறன்னு தயவு செய்து அதை தப்பா எடுத்துக்காதீங்க. தேவனுடைய ஆவியானவர் ஒருவர் தான். பிதாவினுடைய ஆவியா இருக்கட்டும் குமாரனுடைய ஆவியா இருக்கட்டும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறாரு. ஆனா ஏன் அங்க குமாரனுடைய ஆவி என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு அவர்
பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே பேதுரு அங்க எழுந்து நின்று சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? பிதாவினிடத்தில் பெற்று பொழிந்தருளினார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ல ரொம்ப தெளிவா இருக்கும். இப்போ அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்க வரும்போது இந்த ஜெபத்தை எப்பவுமே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஐ திங்க் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே ஜெபம் வந்து எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரைட்? ஏன்னா அதை மனப்பாடம் பண்ணீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? அதை சொல்லி சொல்லி பிட்டா சொல்லி நிறுத்தி நீங்க ஜெபிக்க வேண்டியதை ஜெபிக்க முடியும். பரலோகத்தில் இருக்கல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா நீர் என் தேவன், நீர் என் தகப்பன். பாருங்க, அப்பவும் தேவன் தான் வருது. ஏன்னா நமக்கு இப்படி பிரசங்கம் பண்ணி பண்ணி பழகிட்டோம். நீங்களும் அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டீங்க, கேட்டு கேட்டு பழகிட்டீங்க. கரெக்டா? மாத்தணும். நீர் எங்கள் தகப்பனாகிய தேவன். தேங்க்யூ லார்ட் ஃபார் யூ ஆர் மை ஃபாதர். நீர் என் தகப்பனா இருக்கிறீர், நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா வரணும்? இந்த உறவுக்காய் நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது நீர் என் தகப்பன் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த தகப்பனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஓகே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். நன்றி சொல்லித்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நன்றி சொல்லித்தான் ஆகணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே, நீர் என் தகப்பனாய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி அழைத்திருக்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏன் நன்றி சொல்லணும்? 4 காரியத்தை கொடுத்து சொல்றேன் உங்களுக்கு. இந்த 4ஐயும் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப், டு கம் இன் டு த ரிலேஷன்ஷிப், இந்த உறவுக்குள்ள வருவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த 4 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி சொல்லணும். எதுக்கு நன்றி சொல்லணும்? முதல் காரணம் சொல்றேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஓகே, இப்போ என்ன சொல்றாருங்க? நாம் பாவிகளா இருக்கையிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குமாரன் குமாரத்தி என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியே இல்லாம இருந்தேன். யாரா இருந்தேன்? படுபாவியே என்று கூப்பிடப்பட தக்கவளாய் இருந்தோம். கரெக்டா? ஆனா என்ன செஞ்சிருக்காரு? குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து கழுவி சுத்திகரித்து என் மகனே என் மகளே அப்படின்னு நம்மளை பார்த்து கூப்பிடுறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியங்க. நான் சொல்வேன், உலகத்துல இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் என்னை பார்த்து என் மகளே என்று அழைக்கும் போது அதை விட பெரிய பாக்கியம் ஒன்று இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அல்லேலூயா. பாவி என்று அழைக்கப்பட வேண்டிய நான், அவருடைய அன்பு என் மேல் வைக்கப்பட்டபடியினால் குமாரனுடைய ரத்தத்தை கொண்டு என்னை சுத்திகரித்து கழுவி சுத்திகரித்தார் பாருங்க. அதுக்காக நன்றி சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே வசனத்துல இன்னொரு காரியமும் சொல்லுது. நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று இருக்காங்க. என்னன்னா, அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுதா? நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணினார். ரைட்? இப்போ நான் அவருக்கு நன்றி சொல்லும் போது முதல்ல நீங்க என் தகப்பனா இருக்கிறதுக்காய் நன்றி, நான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்லாதிருந்தும் என்னை என்ன செய்தீர்? குமாரனுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து குமாரன் குமாரத்தி என்று அழைச்சிங்களா ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆனா அடுத்தது என்ன தெரியுமா? அந்த நன்றி சொல்லும் போது நான் அவருடைய அன்பை அக்னாலஜ் பண்றேன். நல்லா கவனிங்க, அக்னாலஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் அன்பை உங்க மேல ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். கரெக்டா? ஸோ முதலாவது என்ன செய்து, நம்ம தகுதியே இல்லாதவர்களாக இருந்த போது நம்மை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி சொல்றோம். 2வது நன்றி சொல்லும் போது அந்த என் மேல வைத்த அன்புக்காக நன்றின்னு சொல்லும் போது அந்த அன்பை நான் ரெசிப்ரோகேட் பண்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் தேவனோடு கூட உறவுல வந்துட்டேன். ரைட்? 3வதாக நன்றி செலுத்தாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓகே,
நம்ம இந்த வசனத்தை எடுத்துக்குவோம். ஆனா எப்படி எடுத்துக்குவோம் தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த நடுவில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிடும். முக்கியமா அதுதான் கீங்க. அந்த கீ இல்லாம நீங்க தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன கீ? ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினால். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 18-19 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து இதை குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். லூக் chapter 17 verses 18 and 19. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய வேறொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஓகே, இங்க என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 10 குஷ்டரோகிகள், ரைட்? அந்த 10 குஷ்டரோகிகள்ல 9 பேர் யூதர், ஒரே ஒருத்தன் தான் சமாரியன், ரைட்டா? இப்போ 10 பேருக்கும் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்து விட்டார். போங்க ஆசாரியன்ட்ட உங்களை போய் காட்டுங்க, நம்ம போற வழியில சுகமாயிருச்சு. சுகமான உடனே ஒருவன் மாத்திரம் திரும்பி ஓடி வருகிறான், ரைட்? எதற்காக வர்றான்? அந்த ஒரே சமாரியன், ஆட் மேன் அவுட்டு தான் எப்பவுமே நல்லா இருப்பான். அவன் தான் என்ன செய்யறான்? ஓடி வர்றான். ஓடி வந்துட்டு பெற்ற சுகத்திற்காக நன்றி செலுத்த வந்தான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொன்னாரு? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி சொன்னாராம், எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. 9 பேர் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா உண்மையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வெறும் சரீரத்திலே தான் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இவனோ சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த faith is very essential. தேவனிடத்தில் வரணும்னா இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசிங்களேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சரி, இதுல என்னன்னா, தேவன் இருக்கிறார்ன்றது விசுவாசிக்கிறதுனால தான் ஜெபமே பண்றோம், கரெக்டா? தேவன் இல்லை என்ற நம்பிக்கையுடையவர்களா இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஏத்தியஸ் மாதிரி நம்ம ஜெபிக்காம தான் இருப்போம். ஆனா we believe that God is, he is there. ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா, செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் தான் நமக்கு பிரச்சனையே. என்னன்னா, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு இப்போ ஒரு புது கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. என்ன கான்ஃபிடன்ஸ்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்களேன், எபேசியர் 3:20, எபிசியன்ஸ் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஓகே, முன்னாடி எல்லாம் எப்படின்னா, உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்வேன் மணிக்கணக்கா, இதெல்லாம் இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும். எல்லாம் வேஸ்ட்டு. நம்ம சொல்லி வேஸ்ட்டு. ஏன்னா ஏன் கோழி மூளையில் நான் நினைக்கக்கூடியது இவ்வளவுதான். ஆனால் என் தகப்பனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார்? மிகவும் பெரியவர். எந்த அளவுக்கு பெரியவர்னு கூட நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு அவர் பெரியவர். அவரால் கொஞ்சமா கொடுக்க, அவர்கிட்ட விட்டுட்டோம்னா சிறந்ததையே அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இதுல 3 காரியம். முதலாவது, அவர்கிட்ட வரும்போது, ஒரு தகப்பனிடத்தில் வருவது போல நாம் வரும் பொழுது, நீங்க ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டு வரணும். அங்க என்ன சொல்லுது? நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். என் மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கு, அந்த இமேஜினேஷனோட நான் வந்திருக்கேன் அவருடைய சமூகத்தில் அப்படின்னா, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க விவரிக்கிற அந்த விவரமும் நீங்கள் எண்ணுகிறதும் நடக்க போறது இல்லை. ஐயையோ, இது என்ன ஆபத்தா இருக்கே அப்படின்னா, நீங்க நினைக்கிறது நடக்க போறது இல்லை. ஏன்னா நடக்க போகிறது நீங்கள் விண்ணப்பிக்க கூடியதை விட, நீங்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூடியதை விட மிகவும் அதிகமா இருக்க போகிறது. காரணம் என்ன? அங்க சொல்றாரு, அவருடைய வல்லமை
அவருடைய அளவுகோல், அதுதான் ஹிஸ் லெவல் ஆஃப் ஆன்சர். புரியுதா? என் இமேஜினேஷன், என் கற்பனைக்கு, என் கற்பனை திறனுக்கும் என்னுடைய கேட்கிற திறனுக்கும் அதிகமாய் போவார். எவ்வளவு அதிகமாய் போவார்னா மிகவும் அதிகமாய். ஹல்லேலூயா சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். ஏன்? அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. அவரால் கொஞ்சமா கொடுக்கவே முடியாதுங்க. அவர் கிள்ளி கொடுத்தாலே அது அதிகமாய்த்தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? தினந்தோறும் காலில் முட்டியை போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, நீர் என் தகப்பனாய் இருக்கிறதுக்காய் நன்றி, என்ன பிள்ளையா நீங்க தெரிந்தெடுத்துக்காய் நன்றி, என் பாவத்தெல்லாத்தையும் மன்னித்து உங்க அன்பை எனக்கு காண்பித்தீங்களே அந்த அன்புக்காய் நன்றி, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி, நீர் என் வாழ்க்கையில தேவையான யாவற்றையும் செய்து முடிக்கிறதற்காய் நன்றி. Is a God who walks with you. Acknowledge it. அந்த தகப்பன் என்ற உறவை தினத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவது அதுல நில்லுங்க. ஆண்டவரே நீங்க என் தகப்பன்பா, இன்னைக்கு என்ன நடந்தாலும் நடக்காட்டி எனக்கு கவலை இல்லை, நீங்க என் தகப்பனா இருந்து நாங்க உங்க பிள்ளையா இருந்தா போதும். அப்படின்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அவர் பிள்ளையா இருக்கிறீங்க, அவர் உங்க தகப்பனா இருக்கிறாருன்னா என்ன நடந்தாலும் வெற்றியாய் தான் முடியுமே தவிர தோல்விக்கு இடமே இல்லை. என்ன நடந்தாலும் அதான் வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா. தயவு செய்து இனிமேல விட்டுறாதீங்க. இது ஒரு பெரிய ஒரு வெற்றியின் ரகசியம். ஏன்னா அந்த தகப்பனோடு இணைகிறவர்களுக்கு தகப்பன் புதிய ஆண்டுல ஒரு பெரிய பொறுப்பை வச்சிருக்கிறார். பெரிய பொறுப்பை வச்சிருக்கிறார். எத்தனையோ முறை எங்க அப்பா கூப்பிட்டு நிறைய காரியம் சொல்லுவார். என்கிட்ட பேசினதை வெளியில் நான் சொன்னதே கிடையாது. பிகாஸ் இட் வாஸ் ஒன்லி பிட்வீன் த டூ ஆஃப் அஸ் கான்வர்சேஷன்ஸ். அவருடைய இருதயத்தில் இருக்கிறத அவர் ஓப்பன் பண்ணி சொல்லுவார். நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கிறார், நிறைய பீப்புளை பற்றி சொல்லியிருக்கிறார். அவருடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், அவருடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். சின்ன பிள்ளை மாதிரி ஏதாச்சும் ஒன்று இது பண்ணிட்டா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார், இப்படி நடந்துச்சு, அவங்க வராங்க, இவங்க வராங்க, நான் அவங்கள கூப்பிட்டுருக்கேன், நான் இவங்கள போய் வச்சு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்வார். சிம்பிள் திங்ஸ் பட் ஆல்சோ த வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் ஒன்லி வென் யூ ரிலேட் டு அ ஃபாதர். ஒரு தகப்பனோடு ஒரு, அதான் புத்திரர் அப்படின்ற வார்த்தைக்கு அவ்வளோ பலன் இருக்குது. புத்திரர் என்று சொன்னால் குழந்தை அல்ல, சுவிகாரத்தை அடையக்கூடிய வயது வந்தவர்கள். புரியுதா? அதைத்தான் இன்னைக்கு தேவன் உங்களை பார்க்கும்போது அப்படிதான் பார்க்குறார். சின்ன குழந்தையா இல்லை, வந்து அப்பா சாக்லேட் வாங்கி தாங்கப்பா, அப்பா எனக்கு விளையாட்டு ஜாமான் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குற பிள்ளையா பார்க்கல. என் பிள்ளை, என் மகன், என் மக, நான் என் இருதயத்தை ஷேர் பண்ணேன்னா அவங்க அதை பிடித்து கொண்டு என்னுடைய தரிசனத்தை பிடித்து கொண்டு என்னோடு கூட நடை போடுகிறவர்கள் என்று சொல்லி உங்களை பார்க்கிறார். அப்போ என் வாழ்க்கை என்ன ஆகிறது? ஆண்டவரே கவலையப்படாதீங்க, அந்த தரிசனத்தை அவரோட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ராஜ்யத்தையே அவரோட நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அல்லேலூயா. ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லைங்க, முடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்வாங்க. ஆனால் ஜெபத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே ஒழுங்கா இருந்தா தான் முடிவு நிறைவுள்ளதாய் இருக்கும். ரைட்? யாரிடத்தில் வந்திருக்கிறேன், என்ன உறவுல வந்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சாதான் அந்த உறவின் மேன்மையை நான் அடைந்து வெற்றி உள்ள ஜெபம் செய்தவளாய் நான் அவருடைய சமூகத்தை விட்டு வெளியில புறப்பட முடியும். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அப்பா பிதாவே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். எங்கள் தகப்பனாய் நீர் இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை பிள்ளை என்று சொல்லி, புத்திரன் புத்திரி என்று சொல்லி அழைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை நிலைநிறுத்தினது மட்டுமல்ல, ஆவியினால முத்திரித்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அப்பா பிதாவே என்று அழைக்க செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்கள் மேல் வைக்கப்பட்டதே, அந்த அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கும்படி செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மிடத்தில் வரும்போதெல்லாம் நாங்க வெறும் கையா திரும்பி போறதில்லை.
நிறைவானதை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையை எங்கள் வாழ்க்கையில நீர் கட்டவிழ்த்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே.